இன்றைய உணவு கிரேவ் நாசிலமா என் நண்பர் பிலிப் வந்துட்டு எனக்காண்டி ஆசையாக வாங்கி கொடுத்தாரு. சாப்பிடலாமா? இங்கே வந்துட்டு முள்ளு கரணையும் கொடுத்துருக்காங்க. ஓ இங்கே இவங்க நாசிலமே வந்துட்டு பாஸ்மதி அரிசி தான் ஆக்குறாங்க. இங்கே வந்துட்டு பகடேல், அதாவது உருளைக்கிழங்கு கட்லெட்டு. இங்கே வந்துட்டு ஃபிலியோ ஃபிஷ் மீன் துண்டு, பொரிச்ச கோழி, இங்கே வந்துட்டு பொரிச்ச முட்டை, இங்கே வெள்ளரிக்காய் துண்டும், அப்புறம் நிலக்கடலை, அப்புறம் கருவாடு. ஆனால் சம்பால் சில்லி ரொம்ப கம்மியாக கொடுங்க, இது நம்மளுக்கு பத்தாது. ஒரு நிமிஷம் வருங்க, நம்ம வீட்லேயே சம்பால் சில்லி இருக்குது, அதான் எடுத்து வந்தேன். சரியா? இது கம்மியாக இருக்குது, பரவாயில்ல, இதையும் ஊற்றிப்போம். நல்லாயிருக்கு. சரி, நம்ம வீட்டு சம்பால் சில்லி. நமக்கு தான் காரம் நம்ம சாப்பிட முடியாத, கிள்ளி எல்லாம் கொடுக்கணும், அள்ளி கொடுக்கணும். சரி, முதல்ல கோழிலேருந்து ஆரம்பிப்போம். கோழி செம்மையாக இருக்கு. பகடேல் பொறுத்த உலகம். வெளியே கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே பாஸ்மதி அரிசியில் நாசிலம்மா சாவடி. இன்றைக்கி இந்த உணவில் சோகமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. சோகம்னா என் நண்பர் பிலிப் வந்துட்டு வேலையை விட்டு போகிறாரு, ராஜினாமா பண்ணுறாரு. சந்தோஷம்னா அவருக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு, இதை விட ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல வேலை கிடச்சிருக்கு, ஒரு நல்ல சம்பளமும் கிடச்சிருக்கு. நான் அவருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் அதுக்காண்டி தம்பிக்கு இவ்வளோ தூரம் கிரேவ் நாசில் நம்ம வாங்கி கொடுத்துருக்காரு. ஏன்னா கிரேவ் நாசில் வந்துட்டு கொஞ்சம் விலை கூடங்க, அதனால கேள்விப்பட்டிருக்கேன். சாவடியாக இருக்குது. பிலிப் ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி ஒரு புடி, எதுக்கு வெயிட்டு லட்சி ஈட்டு சிறப்பாக செய்வோம்.